வெல்கம் பேக் டு ஒடுகை 360 சேனல். ஈவன் உங்கள் எல்பி இன்னைக்கு வரக்கூடிய ட்ரெண்டிங் நியூஸின் அடிப்படையில் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த ட்ரெண்டிங் நியூஸ் அப்டேட் ஆனது உங்களுக்கு புனையப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 18 வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன தன் மகன், அண்ணன், தம்பி, உறுப்பியை சேர்ந்த ஒரு நபரை உடைந்த பல்லை வைத்து கொண்டு அவர்கள் அடையாளம் கண்டு இன்னைக்கு குடும்பத்துடன் சேர்ந்த நிகழ்வானது நம் யூபி மாநிலத்தில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதே போன்ற எத்தனை பேர் நபர்கள் நீங்கள் காணாமல் போயிருந்தால் உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது போன்ற பதிவை போட்டால் கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் உரியவர்களிடம் சென்று சேர்வீர்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 நாட்களில் 5 பாலங்கள் உடைந்து கீழே விழுந்து உள்ளது. இந்த 5 பாலங்களும் கிட்டத்தட்ட 13 நாட்களில் 3 கோடி ரூபாய் மதிப்பாக பிரதமர் ஊரக சாலை திட்டத்தின் கீழ் 3 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த பாலமானது 24ஆம் தேதி தேசிய பாலமாக அறிவிக்கப்பட்டு 24ஆம் தேதியே பாலம் உடைந்து கீழே விழுந்தது யாராலும் மறக்க முடியாத ஒன்று. 3 கோடி அம்பேல் அப்படின்னு போச்சு. இதெல்லாம் யார் பணம்னு உங்களுக்கு தெரியுங்களா? இதெல்லாம் நம்மளோட வரி பணம் தான். ராகுலுக்கு நம்ம முதல்வர் ஒரு கடிதமானது எழுதியுள்ளார். என்ன கடிதம் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்குமாறு நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் தலைவர் அவர் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதம் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்க போகுது, நாடாளுமன்றத்தை எவ்வாறு இது கொண்டு செல்ல போகுதுன்னு வரக்கூடிய நாடாளுமன்ற அப்டேட்டில் நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணலாம். அது வரைக்கும் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாடாளுமன்றத்தை பொறுத்தளவும் ராகுல் காந்தியின் வாய்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. பார்க்கலாம். எப்பொழுதுதான் நம்ம நாடாளுமன்றத்தில் போர்க்கொடி தூக்குனாலும் பிஜேபியோட முகம்தான் அங்கே தென்படும். அதே போல் எர்ணாகுளத்தில் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கலன்று ரயில் பெட்டிகள் கலன்று சென்ற விதம் மிக மிக ஒரு கவலைக்கிடமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. பீப்புள் சேஃப்டி, ரயில் சேஃப்டி, ரோட் சேஃப்டி எல்லாமே மீறப்பட்டு இந்த ரயில் பெட்டிகள் கலன்று சென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்று தகவல்கள் இன்னும் வெளிவராத நிலையில் பட் அனைவரும் சேஃப் என்ற நிலையிலானது இந்த நியூஸ் ஆனது புனையப்பட்டுள்ளது. என்னதான் நம்ம சேஃபாக இருந்தாலும் சேஃப்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்கட்சி எம்பிக்களின் செயல்பாடுகள் மிக 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 மோசமாக இருப்பதாக கங்கனா அவர்கள் தெரிவிக்கிறாங்க. சாலையிலையும், தெருக்களிலும், பள்ளிகளிலும் சிறுவர்கள் சண்டை போடுவது போல நீட் தேர்வின் விவகாரத்தை நாடாளுமன்றத்தை எழுப்பி எதிர்கட்சிகள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று கங்கனா சொல்கிறாப்புல. கங்கனா, உங்களை போன்ற கோடீஸ்வரி பணபலம் வைத்து நீங்கள் நீட் தேர்வை அணுகுவதற்கும் ஏழை எளிய மக்கள் நீட் தேர்வை அணுகுவதற்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் சண்டைகள் போடத்தான் செய்வோம். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரையில் நம்ம ஓய மாட்டோம் என்று சூளுரைப்போம். அமர்நாத் யாத்திரை முதல் குழுவானது புறப்பட்டுள்ளது. அமர்நாத் கோவிலில் குகை கோவிலில் சிவலிங்கத்தை தரிசிக்க முதல் குழுவானது நேற்றானது புறப்பட்டு கிட்டத்தட்ட 4603 பேர் யாத்திரிகள் தொடங்கி வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4000+ நபர்கள் போகலாம். இந்த யாத்திரையை கிட்டத்தட்ட 52 நாட்களானது நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பார்க்கலாம் எவ்வளோ சேஃபாக அது போகிறாங்கன்னு ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு வேண்டிக் கொள்ளலாம். இது அமர்நாத் யாத்திரை 2-3 இயர்ஸ் முன்னாடி ஏர்டெல், ஏர்செல் உட்பட்ட அனைத்து சிம்களும் ரீசார்ஜ் விலையை 30-40% அதிகமாக வச்சு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஜியோ முகேஷ் அம்பானி பகிரங்க குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அனைவருக்கும் இலவச சிம்மு வழங்குகிறோம், இலவச ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உருவாக்குனார்.
இதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கோடி மக்கள் வந்து ஜியோ சிம்மை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கி இந்த முகேஷ் அம்பானி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் சுருட்டும் விதமாக தன்னுடைய ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தி உள்ளான். இது வந்து பகல் கொள்ளை என்பது எல்லாத்துக்குமே தெரியும். மது பாட்டில்கள் பற்றி ரீசெண்டாக வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் வந்து மது பாட்டில் பதுக்குனா மது பாட்டில் விற்பனை ஊழியரை வந்து கைது செய்கிறார்கள். இதை தடுக்க வேண்டுமென்று மது பிரியர்கள் வந்து ஒரு கடிதமானது எழுதப்பட்டுள்ளது. என்ன கடிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை மது பாட்டில்கள் வாங்கி கொள்ளலாம், ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை மது பாட்டில்கள் டாஸ்மார்க்கில் வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு நிதியை, ஒரு முறையை வரையறைப்படுத்தினால் மது பாட்டில் பதுக்கல், கள்ளச்சந்தை விற்பனை, கள்ளச்சாராயம் வந்து அனைத்துமே வந்து ஒழிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.